அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மனிதனுக்கு ஆசீர்வாதம் என்பது ஒன்று வைத்திருக்கின்றான். பிளெஸ்ஸிங் என்று கூறுவோம் அதனை. தாய் தந்தையர்களுக்கு யார் ஒருவன் பணிவிடை செய்து அவர்களை நல்லபடியாக பார்த்து கொண்டு இருக்கின்றானோ அந்த பிள்ளைகளுக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை வழங்குகின்றான். அவர்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படாது. பணம் சம்பாதிப்பதிலும் வேலை செய்வதிலும் ஒரு வேலையை சரியான முறையில் செய்து முடிப்பதற்கும் அல்லாஹ் அவர்களுடன் இருப்பான் எந்த நேரத்திலும். அதே போன்று யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையை பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுகின்றாரோ அவருக்கும் அல்லாஹ் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பிளெஸ்ஸிங் என்கின்ற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வழங்குகின்றான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களை நிம்மதியாக வைப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களை பார்த்து கவனித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டம் அவர்களை சூழாது, ஏற்படாது. எனவே அந்த மனிதன் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் அசிங்கம் என்கின்ற அந்த அவமானம், அசிங்கம் எந்த மனிதரிடத்திலும் ஏற்படாது. அவர்கள் வாழ்க்கையில் சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார்கள். எனவே அந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனை விட்டு தூரமாகிவிட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுவனாக மாறிவிடுகின்றான். அவன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக, தாய் தந்தையர்களுக்கு செய்த பாவத்தின் காரணமாக அவர்களை இறைவனுக்கு விசுவாசம் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் இறைவன் அந்த மனிதனை வாழ்க்கை முழுவதாகவும் சோதனை செய்த வண்ணமாக இருக்கின்றான். எனவே நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வாழ்வோமாக. ஐவேளை தொழுகையை சரியான முறையில் இமாம் ஜமாத்துடன் தொழுவதற்கு முயற்சி செய்வோமாக. பிறருக்கும் இதனை